4வது படிச்சுட்டு இருந்த சின்ன பையன் கணக்கு பாடத்துல 90 மார்க் எடுத்திருந்தான். அவங்க அப்பா அதை நம்பவே இல்லை. அதனால அவன்கிட்ட சைபரை நீ சேர்த்து போட்டுட்ட அப்படின்னு சொன்னாரு. அவன் இல்லவே இல்லைன்னு சொன்னான். அவர் எவ்வளவோ அவனை அடிச்சாரு. ஆனாலும் அவன் சொன்னான் நான் சேர்க்கவே இல்லைன்னு. பெரியவன் ஆன பிறகு அவங்க அப்பா வயதாகி மரண படுக்கையில் இருக்கும்போது மகன்கிட்ட கேட்டாரு, எப்பா எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லுன்னு. அவங்க அப்பா கிட்ட கேட்டான், என்னப்பா உண்மை தெரிஞ்சுக்கணும்னு. நீ 4வது படிக்கும்போது கணக்கில் 90 எடுத்திருந்தியே, அது உண்மையா? நீ தானே அந்த சைபரை சேர்த்தன்னு. அந்த பையன் சொன்னான், இல்லவே இல்லைப்பான்னு. அதுக்கு அவர் சொன்னார், நீ அவ்வளோ வாங்கக்கூடிய பையன் இல்லையே, இன்னுமே என்னால் அதை நம்ப முடியலன்ட்டு. அந்த பையன் சொன்னான், அப்பா நீங்கள் சொல்கிறதும் சரிதான், நான் சொல்கிறதும் சரிதானே. அந்த அப்பாவுக்கு ஒன்றும் புரியல. எப்படிப்பா 2 பேரும் சொல்கிறதும் சரி உண்மையா இருக்கும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த பையன் சொன்னான், நான் சேர்த்தது சைபரை இல்லைன்னு. இந்த மாதிரி தான் சிலர் சில காரியங்களை சொல்லி நம்மளை வேறு விதத்தில் திசை திருப்பி நம்மளை ஏமாத்துவாங்க. அதனால சிலர் சொல்றத நம்ம கேட்கும்போது கவனமாக வேறு விதத்துலையும் பல கோணத்துலையும் நம்ம யோசிச்சு உண்மையை கண்டறியணும்.